நண்பர்களே, செவிகளை திறந்து வையுங்கள். தெய்வத்தமிழ் விருது பெற்ற நற்றமிழ் சான்றோர் பன்னிசை கலைஞர், பன்னிசை பேரறிஞர் ஐயா திரு கலைமாமணி திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் நமக்கு ஏற்புரை வழங்க வருமாறு பணிவன்போடு அழைக்கிறோம். பாடும் பணியே பணியாக அருளிய எம்பெருமானுடைய திருவுருளை நினைந்து போற்றி, பாடச் சொன்னால் பாடிவிடுவேன், என்னை பேசச் சொல்லி இருக்கின்றார்கள், ஏதோ ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று எண்ணுகின்றேன். அதற்கு வந்தவுடனே அவர்கள் திரு ஆலங்காட்டில் என்னை சென்று அவர்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஐயா விஜிபி உலகமெல்லாம் எங்கே திரும்பினாலும் விஜிபி இருக்குது. எங்கள் ஊர் பக்கத்திலேயே பட்டீஸ்வரம் பக்கத்தில் ஒரு பெரிய இடம் விஜிபி என்று இருக்குது. எனக்கு அந்த அவர்களை நான் இதுவரைக்கும் நேரில் பார்த்ததில்லை, படங்களிலே நிறைய பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கின்றேன். அத்தகைய பெரியார் முன்னிலையில் எனக்கு இந்த விருது வழங்கிய அமைப்பினருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து, தேவார திருமுறைகள் தோன்றிய நாளிலிருந்தே எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருப்பது என்பது அம்மா அவர்களுக்கெல்லாம் நன்கு தெரியும். இன்று வரை அப்படித்தான் இருக்கின்றது. நாங்கள் ஆலயத்தில் எதிர்நீச்சல் தான் போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். சொல்லுக்கும் செயலுக்கும் கொஞ்சம் மாறுபாடு. நாம் ஆர்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று பாடுவோம். ஈவோ அங்கேருந்து வருவார், ஓ எவனுக்கும் பயப்பட மாட்டியா, நாளைக்கு காலையில் பணிக்கு வரும்போது ஒரு 5 நிமிஷம் லேட்டாவா, நான் பார்த்துக்கிறேன். ஆக நாடகத்தால் உன் அடியார் பயப்படுறது மாதிரி நாங்களும் அப்படி என்னென்ன நடக்குதோ ஆலயங்களிலெல்லாம் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் துண்டு கட்டி கொண்டு பணியிலையும் பணி செய்து வருவார்கள். அந்த வகையிலே தமிழால் பாடுவித்த பெருமையை திருச்செங்காட்டங்குடியில் நம்ம தருமபுரி ஐயா, எங்களுடைய வணக்கத்திற்குரிய ஐயா அவர்கள் அந்த ஒரு திருத்தாண்டகை பாடுகின்ற போது தழுதழுத்து போய்விடுவார்கள். பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கருத்த திருவருளி நானே செங்காட்டங்குடி அதனில் கண்டேன் நானே என்றவர். தமிழ் மாலை பாடுவித்ததனால் என்னுடைய சிந்தை மயக்கத்தை பெருமான் தீர்த்து வைத்தான். அவனை முழுமையாக உணர வைத்த பெருமை இறைவனுக்கு உண்டு, அதுக்கு தமிழுக்கும் உண்டு. தமிழ் சொற்களை கேட்கின்ற பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. அப்படி தமிழை தவறாக பாடினால் அடுத்த பிறவி உண்டு என்பதை ஞானசம்பந்தர் சொல்கின்றார். புள்ளிருக்கு வேலூருகின்ற வைத்தீஸ்வரன் கோயிலிலே செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கு ஓர் மருந்தாவான், தீவினைக்கு மருந்து கொடுப்பான். பொடியாடிக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை கடியார்ந்த பொழிற் காழி கவுனியன் சம்பந்தன் சொல்மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையா மறுபிறப்பே. நான் ஓதுவாராக இருந்தாலும் சொல்மடியோட பாடினா புல்லோ பூடோ புழுவோ மரமோ அப்படி தான் பாடுவோம். சொல்மடி இல்லாமல் பாடுவதற்கு திருமுறை சொல்மடியோடு பாடவே முடியாது. இருக்கலாம், ஒரு சில தவறுகள் இருக்கலாம். இருந்தாலும் அது முழுமையாக எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் இந்த தமிழை தமிழாக பேச வைத்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானிடம் 26 ஆண்டுகள் பணி செய்தேன். என்னுடைய சொந்த ஊர் தஞ்சை மாவட்டம் திருக்கருகாவூர் என்ற ஊருக்கு அருகில் உள்ள ஊர். ஆனால் 26 ஆண்டுகள் தொடர்ந்து பணி செய்த காரணத்தினாலே அப்பொழுது 3 சாமிநாதன்கள், செல்வநடராஜ முதலியார் 3 சாமிநாதனை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். தருமபுரி ஐயா அவர்கள், லால்குடி சாமிநாதன் அவரும் லால்குடி கபாலீஸ்வரர் கோயிலில் இருந்தவர்கள். நான் திருத்தணியில் இருந்தாலும் 3 சாமிநாதன் இருக்கிறனால பேர் அடையாளம் தெரியறதற்காக திருத்தணி சொன்னார்கள். திருத்தணியும் கூடவே இருக்கின்றது. 78 வயசிலும் நான் பணி முடிந்து வந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவருளினால் திருத்தணி என்ற பெருமை, அந்த முருகப்பெருமானுக்கு என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்து, இன்றைய நாளில் இந்த தமிழ் தெரிந்த உலகம் என்னை பாராட்டுவது, அரசினுடைய கலைமாமணி பட்டம் பன்னிசை பேரறிஞரெல்லாம் கொடுத்தார்கள். இந்த வயதில் எனக்கு இந்த விருதை கொடுப்பதை கண்டு நான் புலம் பூரிப்பு. பெரியவர்கள், எத்தனையோ பெரியவர்கள், ஐயா போன்றவர்கள். தமிழ் இங்கே வளர்கின்றது, தமிழ் வளரும், தமிழ் வளர்வதற்கு முருகப்பெருமான் திருவருள் புரிவார் என்று வேண்டிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.